காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு கோல்டு ஷாப்பிங் vlog வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது கண்டிப்பாக ஷோ ஆஃப்காகலாம் கிடையாதுங்க. நிறைய எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் வரும் அண்ட் ஒரு சில கமெண்ட்ஸ், வாட்ஸ்அப்லேயுமே ஒரு சில மெசேஜ்லாம் வரும். உங்களை பார்த்து தான் நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு. அண்ட் அது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சேவிங்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அண்ட் சேஃபாகவும் நம்ம வந்து சேவ் வந்துட்டு பண்ணணும். எனக்கு இப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் இன்ஸ்டாவில் வந்து ரேண்டமாக காமிக்குங்க. எல்ஐசி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறத விட எஸ்ஐபியில் வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு வந்து சொல்லுவாங்க. தெரியல, எனக்கு இன்னும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு வந்து தைரியம் வந்து கிடையாது. அதை பற்றின நாலேஜ் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்து. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கோல்டு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனுங்க. திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட அதை கொண்டு போய் வச்சு நம்மளால் பணமாக மாற்றிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து அதில் நாலேஜ் வந்து கம்மி. இப்போ தான் வந்து ஒன்றுனா வந்து அந்த எஸ்ஐபி ரிலேட்டடாக வந்து கற்றுக்கிட்டு வந்து இருக்கேன். ஆனால் சொல்கிறாங்க எல்ஐசி விட எஸ்ஐபியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்திங்கிறாங்க. நான் இது வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணதும் கிடையாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போலாம் இந்த டிஜிகோல்டு ஆப்லலாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே நம்மளால் போட முடியும் அப்படியெல்லாம் வந்துட்டு வருது. ஸோ நம்மளால் முடிஞ்சதை சின்ன அமௌண்ட் வந்துட்டு அதில் கூட வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ ரேட் அதிகம் ஆயிடுச்சுன்னா யோசிக்க வேணாம். கண்டிப்பாக வந்து சின்ன அமௌண்ட்டாச்சும் வந்து சேவ் பண்ணுங்கள். காலையிலேருந்து நிலன்குட்டி ரியாக்குட்டி மாறி ஒரே அழுகை, ஏன்னே தெரியல. 2 பேர்ட்டையும் வச்சுட்டு என்னால் பெருசாக குக் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு. ஸோ சாப்பிட்டு தான் வந்து ஷாப்பிங்க்கே போனது. எனக்கு வந்து பெருசாக ஐடியாவே இல்லைங்க என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் எது வாங்கினாலுமே அந்த சீட் அமௌண்ட்குள்ளார வாங்கணும் அப்படின்ட்டு தான் ரொம்ப வந்து மைண்ட் செட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு போனேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் அமௌண்ட்குள்ளார தான் பார்க்குறக்கு ஆரம்பித்தேன். 1 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க சீட் அமௌண்ட் வந்துட்டு கட்டியிருந்தேன். ஸோ அவ்வளோ வந்து வெயிட் ஆட் ஆகிருந்துச்சு. 1 பவுனுக்குள்ளார தான் பார்க்குறக்கு ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நெக்லஸ் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்த்தேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பேப்பர் காஸ்டிங்கில் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரியா குட்டிக்கு போடுறக்கு ஆகும்லன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தேன். அப்புறம் ஒரு யோசனை, ரியா குட்டிக்கு வாங்கின ரிங் எல்லாமே போடுறது இல்லைங்க, அவளே கழட்டி போட்டுருவா. அப்புறம் குழந்தைக்கு போட்டு விட்டால் யாராவது கழட்டினா கூட நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ வேணாம், ரியாவை மைண்டில் வச்சு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுச்சு. ஃபைனலைஸ் பண்ணியெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா கிட்டே கேட்குறப்ப தான் சொன்னாங்க, அவள் பெருசாகி நீ போடுறப்ப தெரியாதா, இப்போதைக்கு நீ போடுற மாதிரியே எதாக இருந்தாலும் எடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி எனக்கும் அது ஒரு நல்ல ஐடியான்னு தான் தோணுச்சு. ரிங், அதுக்கப்புறம் ரியா குட்டிக்கு வாங்கின செயினே நாங்கள் போடுறது இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மட்டும்தான் நான் வந்து ரியா குட்டிக்கு வந்து போட்டு விடுறேன். ஏன்னா ஓடி ஆடுற விளாடுற குழந்த, நம்ம பக்கத்தாடி இருக்க சொன்னால் இருக்காது. நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் ரியா குட்டிக்காக பார்த்தது நான் வந்து போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரியாவை பிடிச்சி போட்டு பார்க்கலான்னா மேடம்க்கு அங்கே போனதையுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ பக்கத்தாடியே இல்லை. போகிறப்ப தான் அவளை வந்து கூப்பிட்டு போனேனே. இது 4 கிராம்ஸ். இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தது வந்து 1 பவுன். எனக்கு இந்த 4 கிராம் நெக்லஸ் வந்து ரியாவுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அதுதானே என் மைண்டில் இருந்துச்சு. இன்னொரு 4 கிராம்ஸ்க்கு ஏதாவது பேங்கிள் பார்க்கலான்னு பார்க்குறக்கு ஆரம்பித்தேங்க. ஆனால் இதெல்லாம் 7 கிராம்ஸ் வந்தது. அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அது வந்து என்னோடய சைஸ்க்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது 7 கிராம்ஸ் வந்தது. ஸோ அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வந்து வச்சாச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஜிஆர்டியில் ஒரு சிக்னேச்சர் பேங்கிள் ஒன்று இருக்குங்க, அது வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அது 1 பவுன். பார்க்கலாம். ஜிஆர்டியில் கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே பார்க்க போயில நாங்கள் பொள்ளாச்சியில் எடுக்கிறோம்ல, அங்கேயுமே கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஜிஆர்டி அளவுக்கு. அப்புறம் ஒரு சில பேங்கிள்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 2*4 குட்டி கை தான். ஸோ வந்து எனக்கு எந்த பேங்கிள் போட்டாலும் ரொம்ப பெருசாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஈவன் எனக்கு 2*3 வந்து கரெக்டாக இருக்கும். 4 கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு கழட்டுறக்கு. ஆனால் அந்த சைஸில் பேங்கிள்ஸ் இல்லவே இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி ஓகே பேங்கிளும் வேண்டான்னு சொல்லிவிட்டு மீதி இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெட் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். என்கிட்ட 2 ஸ்ட்ரெட் இருக்குது. ஆனால் ஒரு அந்த ஜிமிக்கி டைப்பில் இருக்கிறது தான் மாற்றி மாற்றி போடுவேன். அந்த இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச என்னை கூட்டிகிட்டு போய் தான் எடுத்தாங்க. ஆனால் அது நான் பெருசாக போடுறதே இல்லை, என்னவோ தெரில. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரெட் பார்க்கலான்னு வந்து பார்க்குறக்கு ஆரம்பித்தேன். எனக்கு கையில் வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேப்பர் காஸ்டிங்னு சொல்கிறாங்க பார்த்துட்டிங்களா, அதில் வந்து நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்து சாமி வச்ச மாதிரி கொஞ்சம் கலரோடு இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக இந்த எனாமல் வச்சா பிடிக்காது. ஆனால் அது வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து கம்மல் செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம். இந்த கம்மல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து போடுற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தேன். அண்ட் இந்த குட்டி ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதை ட்ரையுமே பண்ணி பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நடுவில் இருக்க சாமியில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அந்த கலர் கோம்போ பிங்க் மாதிரி இருந்தது, பிடிக்கல. அதை நான் போட்டும் பார்த்தேன். இந்த கம்மலும் பிடிச்சிருந்தது. இது ரஃப் யூஸ்க்கு போடலான்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்தேன். இது 3 கிராம்ஸ் வந்தது. அண்ட் அந்த ஜிமிக்கி பார்த்துட்டிங்கன்னா 4 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு என்னோடய கிரெடிட் கார்டும் என் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டும் எடுத்துகிட்டு தான் போனேன். எனக்கு பார்த்திங்கன்னா லிமிட் கொஞ்சம் தான். அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது அதிகம் பண்ணிக்கலான்னு சொல்லி எனக்கு அடிக்கடி மெயில் வரும், மெசேஜ் வரும். நான் அதை பண்ணாமே வச்சுருக்கேன். அதிகப்படுத்துறது வந்து பெருசு கிடையாது. படுத்தி ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அப்புறம் இப்போ நான் லாஸ் ஆஃப் பேயில் வேறு இருக்கேனா, அவசரப்பட்டு பழக்க தோஷத்தில் ஸ்வைப் பண்ணிட்டேன் அப்படின்னா கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்புறம் அதுக்கு வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2 ஸ்டெட்டுமே போட்டு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சரி அதையும் எடுத்து வைங்க அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நான் போட்டிருந்த ப்ரேஸ்லெட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக கட்டாக இருக்குது. சரி அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலான்னு கழட்டி வச்சுருக்கேன். சரி ப்ரேஸ்லெட் வந்து ஒரு வேளை 2 கிராம்ஸ்குள்ளார கிடச்சிதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ப்ரேஸ்லெட்டுமே எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஒரு ஃபிக்ஸ்டாகவே ஒரு மைண்டே இல்லைங்க, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருக்கேன், என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்ட்டு. அப்புறம் லாஸ்ட் ஒரு டைம் சீட்டு கட்ட போனப்போ சரி, அதுக்கு முன்னாடி வந்து கொலுசு வாங்குறதுக்கு போயிருந்தோம் ரியா குட்டிக்கு. அப்பயும் சரி அந்த ஒரு ஹாரம் மேலே எனக்கு ஒரு கண்ணு. நான் வந்து போட்டும் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு மினி வ்ளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதில் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததோட கிளிப்பிங்ஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. என்னோட ஹாரத்து கூட மேட்ச் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் நீங்கள் ஹாரம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக வந்திருக்கு ஆன்டிக்லன்னுலாம் சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா 4.5 பவுன் கிட்ட இருந்துச்சு. கார்ட் ஸ்வைப் பண்ணால் கூட இவ்வளோக்கெலாம் கண்டிப்பாக வந்து ஸ்வைப் பண்ண முடியாதுங்க. அப்புறம் வந்து ஒரே மனசாக அம்மாக்கிட்ட கேட்டேன். சரி நீ அந்த ஹாரமே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணலாம். என்னோடய சோக்கருக்கும் ஹாரமுக்கும் நடுவில் கூட இதை வந்து போட்டுக்கலாம். இல்லைனா இது லாங் ஹாரமாக கூட வந்து போட்டுக்கலாங்க. மொத்தம் 22 கிராம்ஸ் இருந்தது. அரௌண்ட் 3,70,000 நினைக்கிறேன். ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜ் எல்லாம் வந்து சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கார்ட் ஸ்வைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் வச்சுருந்தேங்க. திடீர்னு ரியா குட்டிக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணுன்னா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம். அப்புறம் அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்ததை வந்து ரிட்டன் பண்ணிடுவேன். கைமாத்தா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சரி அதையும் இதையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு பிடிச்சது உறுதியாக எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னென்னா இப்படி வாங்கினேன் அப்படின்னா அதுவே தான் ஓடிட்டுருக்கோம், எப்படா கொடுப்போன்னு அந்த டென்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிட் அமௌண்ட்குள்ளார எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கலைங்க. பேங்கிள்ஸ் செட் ஆகலை. அதுக்கப்புறம் கம்மலுமே ஒரு ஆஸ்லேஷன், ப்ரேஸ்லெட் அதுவுமே செட் ஆகலை. காயினாக வாங்கினோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து கிடையாது. ஏன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெல்லாம் அதுக்கு வந்து பெருசாக கிடையாது. 200 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் கோல்டு ரேட்லேருந்துன்னு வந்து சொன்னாங்க. நான் அது ரொம்ப டீட்டெயிலாகவும் விசாரிச்சுக்கல. ஏன்னா எனக்கு காயின் வாங்குகிற ஐடியா சுத்தமாக வந்து கிடையாது. நான் இந்த ஹாரமை ட்ரை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா இது எனக்கு அந்தளவுக்கு போன டைமே வந்து பிடிச்சிருந்தது. ஒரு சிலவங்களுக்கு ஆன்டிக் தாங்க பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னவோ அந்த எல்லோ கோல்டு எனக்கு அது மேலே இருக்கிற க்ரேஸ் வந்து எப்பயுமே போகாது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது எடுத்தாச்சு. என்னோடய ஹாரம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை நான் வந்து மோஸ்ட்டாக போடவே மாட்டேன். அப்படியே போடுற மாதிரி இருந்தாலும் ரேர் தான். அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து என்னோடய சோக்கர் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். அதுக்காக தான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணேன்.
இந்த ஹாரமாக நான் ஜான் மந்த்லேருந்து அந்த கடையில் பார்த்துட்ருக்கேங்க. சரி நம்மளுக்குன்னு தான் அது வந்து வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த டாலர் அதுக்கு கீழே இருக்க ஹேங்கிங் அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்சது. அண்ட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஹாரமோட ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ எனக்கு ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். மதியானம் வந்து கடையில் சாப்பிட்டதுனால யாருக்கும் பசி இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் எனக்கு மட்டும் லைட்டாக பசிச்சுதுங்க. இனி ஃபீட் பண்ணுறதுனாலையோ என்னவோ எனக்கு பயங்கரமாக பசியாச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 2 தோசையும் பீனட் சட்னியும் தான் வந்துட்டு அரைச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கூடயும் பிடிக்கும், அதே மாதிரி தோசை கூடயும் வந்துட்டு பிடிக்கும். ஸோ நைட்டு டின்னர் வந்து இப்படி தான் போச்சு. நிலன்குட்டி ரியாக்குட்டி 2 பேருக்குமே இதுலேயே மிளகா போடாமல் அரைச்சி தோசை கூட வச்சு விட்டா அவங்களுமே வந்து சாப்பிட்டாங்க. 2 பேரும் வந்து தூங்க போயாச்சு. அன்றைக்கி இப்படி தான் போச்சு. அங்கே கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சாரீஸ்லாம் கொஞ்சம் லான்ச் பண்ண வேண்டியது இருந்தது. நான் வியர் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா காட்டன் சாரீ, பியோர் காட்டனுங்க, சுங்குடி காட்டன். ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலேருந்து இப்போ நைட்டு வரைக்கும் வியர் பண்ணியிருக்கேன். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் கலர் ஆப்ஷன்ஸோடு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறக்கு. இதில் நம்மக்கிட்ட கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நம்ம உமன்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்ட்டாக இருக்கிற போது சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியம். சின்ன அமௌண்ட்டாச்சும் நம்மளுக்குன்னு வந்து எடுத்து வச்சுக்கணும். அதை முடிஞ்சால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அமௌண்ட்டாவது வந்து எடுத்து வைங்க. இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நிறையா இடத்துல நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது நமக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நோட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.